கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை விரிவாய் திறந்து தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒழுங்குபடுத்தி தேவனுடைய வார்த்தையை கூர்மையாக்கி கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் உன் செவிகளை திறந்து தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறபடினால நல்ல சந்தோஷமாய் முன்னாடி பின்னாடி இருக்கும் எல்லாரும் ஏக சத்தமாக வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்யும். அளவில்லாத ஒரு தெய்வத்துடைய சமாதானம் உன் சரீரத்தை முழுவதும் ஆளுகை செய்வதாக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அந்த விடுதலை என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த ஆலயத்துக்குள்ளாக உனக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி இருக்கிறபடினாலே விடுதலை என்கின்ற நாட்களுக்குள்ளாக சபையான ஆலயத்தை வைப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கிறோம். பிளஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இந்த உலகத்துல எதெல்லாம் பலசாலிகளை போல எதெல்லாம் உங்களை விட பலம் வாய்ந்ததாய் காணப்படுகிறதோ தென்படுகிறதோ அதிலிருந்தெல்லாம் உங்க பார்வை அகற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எதெல்லாம் பார்க்கும்போது நீங்க மனசோர்வு அடைறீங்களோ அதெல்லாம் உங்களை விட பலசாலிகள் என்று அர்த்தம். ஆமென். எதெல்லாம் உங்களை விட பெருசா இருக்கு, எதெல்லாம் நினைக்கும் போதே அழுக வருது, எதெல்லாம் நினைக்கும் போது நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களை விட பெருசா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்பமே இந்த பெருசா இருக்கிற காரியங்களை இந்த சிறியவனா இருக்கிற நம்மளை கொண்டு கர்த்தர் எப்படி சந்திக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அதிக நிச்சயமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அது எவ்வளவு தூரம் நீங்க நம்புறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த பலவான்களா இருக்கின்ற எல்லாரையும் நீங்க ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாம் என்னவா இருக்கிறதுங்க? மாயையா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்க பார்க்கிற கஷ்ட நஷ்டங்கள், உங்களுக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டல் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ, எந்த பேங்க் கடனாளி என்று சொன்னதோ, அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்றாரு, திரும்ப ஞாபகப்படுத்துறாரு, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லா மாயையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு மகன் தேவனை தேடுகிறானோ, எந்த ஒரு மகள் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மாயையில நிஜத்தில் நிற்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பார்க்கிறதுக்கு எதுக்குமே அஸ்திபாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பார்க்கிற வியாதிக்கு அஸ்திபாரம் கிடையாது. நீங்க பார்க்கிற பிரச்சனைக்கு அஸ்திபாரம் கிடையாது. நீங்க விடுற கண்ணீருக்கு, நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற அவமானங்களுக்கு அஸ்திபாரம் கிடையாது. ஆனால் உனக்கும் எனக்கும் கிறிஸ்து என்கின்ற அஸ்திபாரம் இருக்கிறது. கிறிஸ்து என்ற கல்லின் மேல் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 அஸ்திபாரம் இல்லாதது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்களா? அஸ்திபாரம் இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குமா? அஸ்திபாரம் ஆனா இங்க சீன் தலைகீழ இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ் மட்டும் வீக்கா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அது யாருக்குன்னா பிசாசுக்கு. உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய போராட்டத்துக்கு பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா அதுக்கு பேஸ்மெண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. அதுக்கு பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அந்த பேஸ்மெண்ட் போட்டதை யாரு? நம்ம இன்ஜினியர் யாரு தெரியுங்களா? ஆமென். உங்க பிரச்சனைக்கும் உங்க போராட்டத்துக்கும் உங்களுடைய கவலைக்கும் பேஸ்மெண்ட் போட்ட இன்ஜினியர் யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்றது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது பிசாசு என்ன செஞ்சிடுவான்? ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு உலகமானது எதை தேடி எதை பிரமித்து பார்க்கிறது என்று சொன்னால் பிரம்மாண்டங்களை. ஹல்லேலூயா. ஆமென். பிரம்மாண்டமானதை தேடுகிறார்கள், பிரம்மாண்டமானதை வியந்து பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் கிறிஸ்தவர்களா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆமென், இன்னைக்கு நம்ம போன்ல பாக்குறது எல்லாமே என்னங்க? எது நம்ம கண்ணை கவர்ந்து உட்கார வைக்கிறது? ஹல்லேலூயா. ஆமென். போன்ல ஏதாவது பிரம்மாண்டமானது வரும். ஹல்லேலூயா. ஆமென். அது என்ன செய்கிறோம்? வியந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு பொச்சிலை என்று சொன்னால் இன்னைக்கு கையில் இருக்கிற ஒரு குட்டி போனா மாறுது. ஹல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதெல்லாம் பிரம்மாண்டம் என்று வியந்து பார்க்கிறாயோ
அதெல்லாம் பிசாசு அஸ்திபாரம் இல்லாமல் கட்டின ஒரு கட்டுறதுக்கு சமமா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ பாருங்க, ஆமென். இந்த பிரம்மாண்டங்களை பிசாசான் என்ன செய்வானாம்? விளம்பரப்படுத்திக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அஸ்திபாரம் இல்லாத பிரம்மாண்டங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டே இருப்பான். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்க மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா நீங்க போன்ல ஜஸ்ட் நீங்க செக் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல வலிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க செக் பண்ணணுமே போன் வந்துட்டு 1000 காரணம் கொடுக்கும். அது மாதிரி ஏதாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்தவங்க ஒரு கை தூக்குங்க பாப்போம். வெரி குட். அல்லேலூயா. ஆமென். ஒண்ணு இருக்காது, சும்மா நெஞ்சு லைட்டா எரிச்சலா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஒண்ணு சொல்லும். ஆமென். நெஞ்சு எரிச்சலா இருக்கா, கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்ட விழுந்துருச்சு, ஓட்ட விழுந்து 7 மாசம் தாண்டி போய்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி ஒரு டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆன பிறகு உயிரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் பெருசு கிடையாது. இதை நீங்க பார்த்து முடிச்சோன்னுமே நீங்க போன்ல ஏதாவது ஒரு யூடியூப்ல பேஸ்புக்ல ஏதாவது ஒரு வீடியோ பாருங்களேன். ஆமென். எங்கெங்கெல்லாம் ஹார்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அது பத்தின விளம்பரம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. நீங்க ஏதாவது ஒரு வியாதிக்கு ஏதாவது ஒரு காரியத்திற்கு பணம் எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி நெட்ல நீங்க போட்டு பாருங்களேன், கொஞ்ச நேரத்துல ஆமென் கடன் கொடுக்கறவங்க எல்லாருமே உங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துருவாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வட்டிக்கு இந்த கடன் தரேன்னு சொல்லி எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி உள்ள புகுந்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்க ஆமென். இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு எதுக்குமே அஸ்திபாரம் கிடையாது, ஆனா விளம்பரங்கள் அதிகமா இருக்கும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். சோ விளம்பரங்கள் என்ன செய்யுமா? உங்களை தூண்டி கொண்டே இருக்கும், அதற்கு அடிபணியும்படியாக. அஸ்திபாரம் இல்லாத காரியங்களுக்கு அடிப்பணியை வைக்கணும் அப்படிங்கிறத தூண்டி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஒவ்வொரு முறையும் அடிப்பணியும் பொழுதும் அல்லேலூயா ஆமென் சம்பாதிக்க வேண்டிய நீங்கள் கடன் வாங்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் நிற்க வேண்டிய நீங்கள் ஹாஸ்பிடல்ல பெட்ல பேஷண்டா படுக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த பிரம்மாண்டமானது அல்லேலூயா ஆமென் அஸ்திபாரம் அற்றதா இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமானதை ஆராய்ச்சி செய்யணும் என்று சொன்னால் அல்லேலூயா ஆமென் இந்த பிரம்மாண்டம் எங்க கொண்டு போகும் என்று சொன்னால் படுக்கைக்கு நேராக கொண்டு போய்விடும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். இந்த பிரம்மாண்டமான காரியங்களை விளம்பரப்படுத்துவதற்காக பிசாசு தேர்ந்தெடுக்கிற நபர்கள் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 2வது வசனம் பாருங்க. யார் யார் கூப்பிடுறாரு? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர்கள், நாடுகள், உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சர் வந்து சேரும்படி பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைத்து அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். இந்த விளம்பரத்தை உன்னை உற்று கவனிக்கும்படியாக அல்லேலூயா ஆமென் இங்க இருக்கிற உலகத்துடைய எல்லா ராஜாக்களும் எழுந்து வந்து இடத்தில் பேச ஆரம்பிப்பார்கள். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா ஆமென். உலகத்தில் நடக்கிற அஸ்திபாரம் இல்லாத பிரச்சனைகளுக்கு அவர்கள் மருந்து தரோம், நாங்க சரி பண்றோம்னு சொல்லி இந்த அஸ்திபாரம் இல்லாத பிரச்சனைக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய நபர்களை நீங்க சந்திக்க நேரிடும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. 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 ஆமென். அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் ஜனங்களை அடிப்பணையை வைக்கணும் அப்படிங்கறதுக்காக விளம்பரத்துக்கு தேர்ந்தெடுத்த நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? ஆமென். பெரிய நபர்கள். ஆமென். ராஜாக்கள் கீழே இருக்கின்ற மந்திரிகள், சாஸ்திரிகள், நியாயாதிபதிகள். அல்லேலூயா. ஆமென். பொக்கிஷக்காரர்கள். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட நபர்களை வைத்துதான் பிசாசு ஒவ்வொரு முறை மயக்க விரும்புவான். அல்லேலூயா. ஆமென். அதனால நான் சொல்லுகிறேன், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுவதாய் இருப்பதே பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. 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 ஆமென். மனுஷன் எவ்விதமா எத்திசையிலும் வந்து உனக்கு எதிர்மறையா பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாயை திறந்து மனசுக்குள்ள ஆழமா சொல்ல ஆரம்பிங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் என்னை எல்லா விதத்திலும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த பிரம்மாண்டமாய் எழுந்திருக்கின்ற எந்த பிரச்சனையும் பின்பதாக நீங்க போனாலும், உலகத்துக்கு பின்பதாக நீங்க போனாலும் அது மாயை என்கின்ற வழியை காண்பிக்கும். ஆமென். அந்த மாயை என்கின்ற வழிக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இவர்கள்லாம் இருப்பாங்க. தேசாதிபதிகள் இருப்பாங்க, சாஸ்திரிகள் இருப்பாங்க. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாயை உன்னை படிப்படியாக நம்ப வைப்பார்கள். இதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அல்லேலூயா. ஆமென். இப்படிதான் வாழ்க்கை டிசைன் ஆயிருக்கு என்று சொல்வார்கள். அல்லேலூயா. ஆமென். பேங்க்குக்கு போயிட்டு நீங்க போயிட்டு இதுதான் முதல் முறையா லோன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா பேங்க் என்ன சொல்லுவாங்க? ஏப்பா லோன் வாங்குறதெல்லாம் இப்ப சர்வ சாதாரணம், லோன் வாங்காதவங்க
யாருமே கிடையாது, நீ லோன் வாங்குறது தப்பே கிடையாது, இந்த ஒரு லோன் தான் நீ வாங்க, ரொம்ப சந்தோஷம், நீ கண்டிப்பா வாங்கியே ஆகும்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஹாஸ்பிடல் போறாங்க, போயிட்டு முட்டி வலியோட போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க? என்ன வயசாச்சுன்னு கேக்குறாங்க. வயசானுமே இந்த வயசுல இந்த வலி வரது சகஜம், இது நார்மல் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த அஸ்திபாரம் இல்லாத இந்த பலவீன காரியங்களுக்கு இன்னைக்கு உலகத்துல நீங்க மருந்து தேடுங்கள் என்று சொன்னால் அது கொடுக்கிற பதில் என்னவா இருக்கும்னா, ஆமென், இது இப்படியேதான் இருக்கும், இது மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க நீங்கள் மீண்டும் முழங்காலை திடப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்வா என்று சொன்னால் கர்த்தர் சொல்ற வார்த்தை, அல்லேலூயா, ஆமென், நானே அவனுக்கு அஸ்திபாரமா இருக்கேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அஸ்திபாரம் இல்லாததை விட அஸ்திபாரம் போடப்பட்ட நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரம்மாண்டங்கள் பின்னாடி போகாதீங்க என்னைக்குமே. அல்லேலூயா. ஆமென். படைத்தவர் எங்க என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பிரம்மாண்டங்கள் பின்னாடி போகாதீங்க, படைத்தவரை பார்த்திருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதுவே உங்களை பிரம்மாண்டமாக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டங்கள் எல்லாம் உனக்கு முன்பதாக அது குப்பையை போல உடைக்கப்பட்ட மண் பாண்டங்களை போல உங்களுடைய பார்வையில தென்பட வேண்டும். விசுவாசத்தில் ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் கிறிஸ்துவத்தின் வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா. ஆமென். உலகத்துல எதெல்லாம் பெருசா இருக்கிறதோ அதெல்லாம் உன் பார்வையில் அது வந்து ரொம்ப தூசியை போல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு எல்லாத்துக்கும் இந்த பொற்சிலை, அல்லேலூயா, ஆமென், தங்கத்துல வடிவமைக்கப்பட்ட சிலை மிகவும் பராக்கிரமசாலியை போல அவங்களுடைய பார்வையில் தென்பட்டது. அல்லேலூயா. ஆமென். அதை பார்க்கும் பொழுது ஆமென், ஏன் ராஜா தங்கத்துல பண்ணார்னா, இதை பார்த்து எவனாவது இந்த சிலையை பார்த்தாவே தானா அவன் கையை மேல போயிடணும், தானா அவன் கையை மேல போயிடணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா. ஆமென். தானா அவன் முகம் குப்புற விழுந்தறணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபாமே. தானா அவன் ஸ்டன்னாய் நிக்கணும். அப்படிப்பட்ட சிலையை உருவாக்கினார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஆனா சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ மாத்திரம் அதை பார்த்து அதை ஒரு சட்டையா கூட மதிக்காம அவர்களை பார்த்து கடந்து போனார்கள். அல்லேலூயா. ஆமென். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் காண்பிக்கிற எல்லா விதமான பாவத்தின் பிரம்மாண்டங்களை ஆமென் தூசி என்று தள்ளி போடுற அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்படணும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அதை பார்க்கும் பொழுது எல்லாரும் நடுங்கி வியந்து பார்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிலைய வாழ்க்கையே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி தானா கையெடுத்து கும்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு முன்னாடி சாஸ்திரிகளும் நியாயாதிபதிகளும் பெரிய பெரிய மனுஷர்களும் மூக்குப்புற விழுந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரண மனுஷன் அதை பார்க்கும் பொழுது அவன் தானே நடுநடுங்கி கீழே உட்கார்ந்தான். அல்லேலூயா. ஆமென். அடிமையாக நுழைந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ மாத்திரம் இந்த பொற்சிலை எம்மாத்திரம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்க வேதத்துல எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுதும் கிறிஸ்துவனாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், எல்லா விதமான பிரம்மாண்டமான படைப்புகளை அல்லேலூயா ஆமென் தூசி என்று தள்ளினார்கள். அல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நிற்கும் போது சவுல் பயந்தாங்க, சவுலுடைய படைகள் அனைவரும் பயந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆனால் தாவீது என்ன பண்ணுகிறான்? இவன் எம்மாத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் எம்மாத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆமென். வியந்து பார்க்காதீர்கள், எழுத்து நில்லுங்கள், அப்பொழுது நீங்க ஜெயம் எடுக்கப்படுவீர்கள். விசுவாசத்தில் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். வியந்து பார்க்காதீர்கள். கர்த்தர் சொல்ற வார்த்தை. ஆமென். போன்ல ஏதாவது ஒரு நல்லதுதான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒரு காரியம் வரும். அல்லேலூயா. ஆமென். வியந்து பார்க்காதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். அது அஸ்திபாரம் இல்லாத ஒரு தேவையற்ற காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அஸ்திபாரம் போடப்பட்ட நீங்கள் ஆமென் கிறிஸ்துவுக்குள் பலப்படும் பொழுது அதற்கேற்ற ஜெயத்தின் சத்தத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அப்போ ராஜாக்கள் கூப்பிடுறாங்க. ஆமென். இதெல்லாம் இவங்க பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. சார் அவங்க இந்த ஏரியாவுடைய கவுன்சிலரே இதை வச்சிருக்காரு. ஆமென். மினிஸ்டரே வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். எங்க அண்ணனே வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். நீ வைக்காத, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறா. அல்லேலூயா. விசுவாசத்தில் ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்கு அது தேவைப்படாது. அல்லேலூயா. ஆமென். அந்த மருந்து மாத்திரம் உனக்கு தேவைப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த பேங்கோட உதவி உனக்கு தேவைப்படாது. உனக்கு கிறிஸ்துவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த பிசினஸ் உனக்கு தேவைப்படாது. ஆமென். நிறைய பேர் சொல்றாங்களே, நிறைய இந்த டைம்ல பிசினஸ் இருக்கு. ஆமென்.
1,00,000 கட்டினீங்கன்னா மாசம் எவ்வளவு தருவாங்க? 500 ரூபாய் தரேன், டெய்லி 500 ரூபாய் தராங்க, 300 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். நான் சொல்லுகிறேன், உன்னை உயர்த்துவதற்கு பிசினஸ் வேண்டாம், உன்னை உயர்த்துவது கிறிஸ்து போதும். அல்லேலூயா ஆமென். கொடுக்கப்பட்ட தொழில்ல உண்மையா இருக்கு என்று சொன்னால், அல்லேலூயா ஆமென், இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும். அல்லேலூயா ஆமென். பிரம்மாண்டமா காட்சி அளிக்க நீங்க போய் கேட்பீங்க, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு லிஸ்ட் கொடுப்பான் பாருங்க. அந்த லிஸ்ட்ல அடுத்த பேர் நுழைஞ்சிரும். அந்த லிஸ்ட் நீங்க வாட்சிங்கனாவே. அல்லேலூயா ஆமென். அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆமென். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க யாரெல்லாம் பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபாமே. நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் உன் கையில கொடுத்து வைத்து நீங்கள் ஜெயம் எடுக்க போதும் என்று நினையுங்கள். அல்லேலூயா விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா 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 ஆமென். வசனத்தை வாசிங்கள். இந்த இடத்துல அப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாரு பாருங்க. அதே 16வது வசனம். பதினாறு வருஷம் கவனிங்க. நாங்கள் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மீண்டுமே சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஒரு கிருபை தான் உன்னை ஜெயம் எடுக்க வைக்கும். அல்லேலூயா ஆமென். சார், என்ன நடந்தாலும் எது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த வட்டத்தை விட்டு தாண்டுவதற்கு எனக்கு பலன் தருவார். அல்லேலூயா ஆமென். என்னை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார், என்னை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். சபையே, எந்த குறுக்கு வழியும் தேர்ந்தெடுக்காதீர்கள், பரிசுத்தத்தில் உண்மையை நிலைத்திருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்புவிக்க சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகாதீர்கள். அல்லேலூயா ஆமென். நீங்க ரிலாக்ஸ் ஆகிற டைம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா ஆமென். எங்க வீட்ல போய் அப்பாடான்னு சொல்லி உட்கார்றீங்க பாத்தீங்களா, அந்த அப்பாடாங்கிற உட்கார்ற டயத்துல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா 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 ஆமென். திரும்பதுக்கு புரியுது ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அல்லேலூயா ஆமென் நீங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க என்ன பாக்குறீங்க? அல்லேலூயா ஆமென். அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம். அல்லேலூயா ஆமென். இன்னும் ஆழமா சொல்லணும்னா, நீங்க ஜெபிக்கிற நேரத்தை விட, சபைக்கு வருகிற நேரத்தை விட, கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிற நேரமே அந்த நேரம் தான். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபாமே. ரிலாக்ஸ் ஆகிற நேரத்துல அல்லேலூயா ஆமென் கர்த்தருக்கு உண்மையான காரியங்களை ஆமென் குடும்பத்துக்கு சரியான விதத்தில் நீங்க பணிவிடை செய்றீங்களா என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாச ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த பொற்சிலையை பார்த்து கொஞ்சம் கூட அதுல இறங்காம அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா ஆமென். ஏதாவது விதத்துல ஏதாவது ஒரு காரியத்தை இதுல கட்டுங்க, அது வந்து அதெல்லாம் வாங்கலாம் சொல்லி கணக்கு போடாதீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அதுக்கு அஸ்திபரம் கிடையாது. உங்கள் கர்த்தர் அஸ்திபரமா இருக்கிறார். நீங்க அதை நம்பி ஆராதிக்க 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 நீங்கள் பெருக ஆரம்பிப்பீர்கள். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ 20வது வசனத்தை வாசிங்க. அவர்களை கட்டும்படி ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசால்களோடும் பாவைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாயிருக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். ஆமென். பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? அல்லேலூயா ஆமென். இப்படிப்பட்ட அசுத்தமான காரியத்தை எப்படி வெளியே வருது? ஒண்ணுதான். அல்லேலூயா ஆமென். இந்த உலகத்தில் இருக்க பிரம்மாண்டங்களை திரும்பி பார்க்காம அல்லேலூயா ஆமென் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பாய் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் பலன் கொள்வார். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாபாமே. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? பலன் கொள்வார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் பாருங்க. 27வது வசனம் பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பலம் செய்யாமலும். அல்லேலூயா ஆமென். நீங்க கர்த்தருக்குள் பலமா இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய பிரம்மாண்டமான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவுமே உன்னை மேற்கொள்கின்ற பலனை அவர் பெற்றிருக்கவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயாமே. உன்னை ஜெயிக்கும்படியாக பலன் அதற்கு கிடையாது என்பதுதான் மிக முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயாமே. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ இது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமென். ஆண்டவர் மாத்திரம் நம்ம நம்பி இருந்துட்டோம்னா நம்மளை ஜெயிக்கிற சக்தி இந்த உலகத்துல கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அத புரிஞ்சு அவங்க எரிகிற சூளைக்குள்ள போறாங்க. வசனம் சொல்கிறது, அவர்கள் அக்னியின் சூளைக்குள்ள போகும் பொழுது அந்த அக்னியானது சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவை பற்றி எரிய கூடாதவருக்கு இவர்கள் பலசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களை விட நீங்கள் பலசாலிகள் என்பதற்கு இதுவே மிக முக்கியமான சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. உன் வியாதியை காட்டிலும் நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அதற்கு அஸ்திபாரம் கிடையாது, உனக்கு அஸ்திபாரம் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா. உங்க கடனுடைய பேங்க் சிஸ்டமை காட்டிலும் நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அதுக்கு அஸ்திபாரம் கிடையாது, உனக்கு கர்த்தரே அஸ்திபாரமாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசித்து கிறிஸ்துவே என் அஸ்திபாரம் என்று சொல்லி எழும்புகின்ற ஒவ்வொரு நொடியும், அல்லேலூயா, எப்படி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு அக்னி பலம் செய்ய கூடாமல் போனதோ அதே போல உலகமானது உன்னை அடக்க நினைக்கின்ற காரியங்கள் பலன் செய்ய கூடாமல் போய்விடும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியில் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இப்படி கர்த்தர் அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் சாதாரண அஸ்திபாரம் போடவில்லை. அல்லேலூயா. உன் தலை முடிவை கர்த்தர் அஸ்திபாரம் போட்டிருந்தார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு சும்மா சாதாரணமா அனுப்பல. அல்லேலூயா. தலை முதல் கால் வரைக்கும் அஸ்திபாரம் போட்டு, அல்லேலூயா, உனக்கு நம்பிக்கையாய் உனக்கு துணை நான் என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. அவர்களோ பிரம்மாண்டங்களை பார்த்து வியந்து பார்க்காமல், பிரம்மாண்டங்களை வியந்து பார்க்காமல் படைத்தவர்களை வியந்து பார்த்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்பமே உலகத்துல தோன்றுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு முறையும் வியந்து வியந்து பார்க்காதீர்கள். அது அற்புதம் என்று பார்க்காதீர்கள். இயேசுவே நிஜம், அவரே அற்புதமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அதை பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப அவங்க மனசெல்லாம் ஆண்டவர் தான் பெருசு, இந்த பொற்சிலையை விட ஆண்டவர் தான் பெருசு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படி நின்னு இந்த பிரம்மாண்டத்தை அது பிரம்மாண்டமே நினைக்காம வந்தங்காட்டிக்கு கர்த்தர் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. ஆமென். கீழே வாசிங்க 28வது வசனம். அப்பொழுது என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்து. அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்பமே அவருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தாங்க. அதாவது சரீரம்னா உடம்ப கொண்டு போய் தீக்குல போடுறது கிடையாது. அல்லேலூயா. எண்ணங்கள் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்புக் கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு பாவமும் நம்ம டக்குன்னு செய்வது கிடையாது. பாருங்க, எந்த ஒரு பாவம் செய்வதற்கு முன்பதாகவும் நமக்கு சிந்தனை முதலாவது வரும். அல்லேலூயா. அந்த சிந்தனையில நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. சிந்தனை ஜெயிச்சா வாழ்க்கை கண்டிப்பா ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா. அப்ப தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. உங்க சரீரம் எதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. அல்லேலூயா. இந்த நவம்பர் மாசத்துல கர்த்தர் கேட்கிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் உன் சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுத்தாய்? அல்லேலூயா. அழுகைக்கும் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் சரீரத்தை போய் அங்க போய் நிக்க வச்சு இங்க போய் நிக்க வச்சீங்க. ஒரு டைமா தேவனுடைய பிரசன்னத்துல முழு சான்றே நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் எல்லா விதமான அக்னியில் இருந்தும் உன்னை காக்க சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, இப்போ ராஜா பொற்சிலையே தூக்கி வச்சாரு. அல்லேலூயா. இப்போ இந்த பொற்சிலையை இவங்க கீழே போட்டங்காட்டிக்கு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ராஜா தூக்கி வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அதுக்கு வசனம் பாருங்க, 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. தூக்கி வச்சார் ராஜா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகணும்னா எதையும் நம்பாம கர்த்தரை மாத்திரம் நம்பிடுங்க. அதுலயே உங்களை சக்சஸ் ஆக்கிடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க,
நீ எதையும் நம்பணும் கூடாதுன்னா எதையுமே நம்ப கூடாது. அல்லேலூயா ஆமென். உனக்கு வர ஆபத்துகளையும் நம்ப கூடாது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க கடனை நம்ப கூடாது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வியாதியும் நம்பாதீர்கள். அல்லேலூயா ஆமென். இது எதற்குமே அஸ்திபாரம் கிடையாது. அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், எதற்குமே அஸ்திபாரம் கிடையாது. அல்லேலூயா ஆமென். அஸ்திபாரம் இல்லாத செவுத்தை ஆமென் நீங்க கை வச்சு தள்ளினாவே அது கீழே வந்துடும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்பமே காத்தடிச்சா கீழே விழுகும். அல்லேலூயா. மழை பெஞ்சா சாய்ந்து போய்விடும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்பமே அப்படிப்பட்ட அஸ்திபாரம் இல்லாமல் பிசாசன் எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமே கட்டி வைத்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ, அல்லேலூயா ஆமென், இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அதற்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய காற்றை அனுப்ப போகிறார். அல்லேலூயா ஆமென். ஒரு கனமழை பெய்ய போகிறது. அல்லேலூயா ஆமென். அஸ்திபாரம் இல்லாத எந்த ஒரு காரியமும் இனி உன் வாழ்க்கை நிலைத்திருக்காது என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தமா எங்கள் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.